திருப்புகழ் 168. திமிர உததி அணைய நரக ஜனனமதனில் விடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும். சமர முக வெல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள் ஜலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினின் மருகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. நின் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும். போரில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருள மிகவும் பெரிய கடல் அலறுமாறு நீண்ட கிரௌஞ்சமலை பொடியாகிட வேலை வீசியவனே. கொடிய பாம்பு படுக்கையில் இனிதாய் உறங்கும் தாமரை கண்களை உடைய திருமாலின் மருமகனே. கழுத்து கருத்த சிவபெருமானின் மகனே. பழனியில் வந்து தேவர்கள் வணங்கும் பெருமாளே. இருண்ட கடல் போன்றதும் நரகம் போன்றதுமாகிய பிறப்பில் நீ என்னை விழும்படி செய்தால் செவிடு குருடு உறுப்பு குறைவு சிறிதேனும் வறுமை என்பவை என்னை அடையாதபடியும் தேவர்க்குள்ள வடிவும் உயர்ந்த குடிப்பிறப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வாய்க்கும் படியும் திருவருள் பாலிக்க வேண்டும். என்னையும் நீ உனது மனம் வைத்து அருள் செய்து உன் வயப்படுத்தி அடிமை கொள்ளல் வேண்டும் முருகா.